கஷ்டம், அதாவது கஷ்ட காலம்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கஷ்டம் அப்படிங்கிறது அது இல்லாத மனுஷனே கிடையாது. ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எல்லா வாழ்க்கையிலுமே உண்டு தான். இந்த ஹேண்ட் சக்கராவை புதுப்பிக்கணும், சுத்தப்படுத்திக்கணும். அந்த இடத்துல அடைப்பு இருக்கக்கூடாது. கிளாக் வைஸில் பண்ணும்பொழுது உங்களுடைய ஹேண்ட் சக்கரா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய 7 சக்கரங்களும் இயங்க ஆரம்பிக்கும். சோலார் பிளெக்ஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தொப்புள் நாடி 72ஆம் நாடியும் புதுப்பிக்க தொடங்கும். கண் சார்ந்த விஷயங்கள் ஓப்பன் ஆகும். மூளையில் இருக்கக்கூடிய பலம் வளமாக மாறும். இது மிக மிக ஒரு சீக்கிரட்டாக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது 3 பொருட்களுமே மகா ரகசிய கொள்கையாக அந்த காலத்தில் பயன்பட்டிருக்கு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. கஷ்டம், அதாவது கஷ்ட காலம்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கஷ்டம் அப்படிங்கிறது அது இல்லாத மனுஷனே கிடையாது. ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எல்லா வாழ்க்கையிலுமே உண்டு தான். ஆனால் அந்த மைனஸையும் ப்ளஸ் ஆக்கக்கூடிய ஒரு திறன், அந்த விதியை மதியாய் வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மூளை தான். இது சாதாரண விஷயம்தான். ஆனால் அசாதாரண விஷயத்தையும் செய்யக்கூடிய சக்தி அந்த மூளைக்கு உண்டு. மூளையே மூலதனம், அதேமாரி கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி ஹேண்ட் சக்கராவை நம்ம எப்பொழுதும் பாசிட்டிவாக வச்சுருந்தோம்னால எப்போதும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஹேண்ட் சக்கராவை புதுப்பிக்கணும், சுத்தப்படுத்திக்கணும். அந்த இடத்துல அடைப்பு இருக்கக்கூடாது. அடைப்பு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்பை தான். இந்த தர்பையை என்ன பண்ணணும்? தர்பை, மஞ்சள் தூள், ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் தர்பை, மஞ்சள் தூள், ஜாதிக்காய், இந்த 3 பவுடருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தர்பை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா விளக்கில் அப்படியே காமிச்சிங்கன்னா எரிஞ்சிடும் இல்லையா. அதை நெய்யில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மை மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறோம், உள்ளங்கையில் 2 கையிலையுமே வச்சுக்கணும். நான் இந்த ஒரு கையில் காட்டுறேன். தர்பை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மை போல் கையில் என்ன பண்ணுறோம், அப்படியே நெய்யில் அப்படியே கொலை பண்ணிங்கன்னா கருப்பாயிடும் இல்லையா. அதில் ஒரு சிட்டிகை என்ன பண்ணுறோம், ஜாதிக்காய், ஒரு சிட்டிகை என்ன பண்ணுறோம், மை போல் அப்படியே என்ன பண்ணுறோம், தர்பையை எரிச்சிக்கிறோம். அந்த தூள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டு நெய்யை மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா கையில் ஒட்டிக்கும். சரிங்களா. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், மஞ்சள் ஒரு சிட்டிகை, ஜாதிக்காய் ஒரு சிட்டிகை பவுடர், அவ்வளோதான். இந்த மஞ்சள் பவுடரும் ஜாதிக்காய் ஒரு பவுடரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி தர்பையில் நம்ம சுட்டு பொசுக்குன்னு கறித்தூள், அது நெய்யோடு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், கையில் அப்படியே நெய்யை கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி கையில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்க, கையில் சேர்த்து இப்படி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரொட்டேட்டர், அவ்வளோ. இது ரொட்டேட்டர் கிளாக் வைஸில் இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் ஏதாவது ஒரு சாண்டிங், ஓம் சொல்லலாம், இல்லைன்னா ஓம் சரவணபவ சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் சொல்லலாம். இப்படி அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நடத்திக்கலாம், யோசிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும், கிளாக் வைஸில் பண்ணும்பொழுது உங்களுடைய ஹேண்ட் சக்கரா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய 7 சக்கரங்களும் இயங்க ஆரம்பிக்கும். சோலார் பிளெக்ஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தொப்புள் நாடி 72ஆம் நாடியும் புதுப்பிக்க தொடங்கும். கண் சார்ந்த விஷயங்கள் ஓப்பன் ஆகும். மூளையில் இருக்கக்கூடிய பலம் வளமாக மாறும். இதுக்கு மேலே என்ன வேணும், அவ்வளோதான். இது எவ்வளோ நேரம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் அது ஹீட்டில் கொஞ்சம் காஞ்சிருச்சு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி யூஸ் பண்ணுறீங்க, கொலப்பாயிடும், திருப்பி பண்ணுறீங்க. இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். இது ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர். காலையில் எழுந்திரிச்சுக்கோங்க. குளிக்கிறதுங்கிறது உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உடல் சுத்தம், குடல் சுத்தம் ரெண்டுமே பண்ணிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் போன பிறகு அழகாக உட்காந்துக்கோங்க, கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. தர்பை அழகாக அப்படி எரிச்சிங்கன்னா தட்டில் விழுந்துடும். அதை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறீங்க. அடுத்தது ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு சிட்டிகை ஜாதிக்காய், இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி கிளாக் வைஸ், தவறியும் கூட ரிவைஸில் சுற்றிடாதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கிளாக் வைஸ் மேல் நோக்கி இப்படி தான் இருக்கணும். இப்படி கிளாக் வைஸில் பண்ணிங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, சில பேர் இப்படி பண்ணலாமா, அப்படி கிடையாது. அழகாக அந்த சைக்கிளிங் டைப்லேயே இருக்கணும், அவ்வளோதான். இப்படி பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரோ ஃபீல்டு உருவாகும். அப்போ மைண்டில் என்ன ஆகும், ஒரு வகையான ஸ்பார்க் உருவாகும். அதுதான் கஷ்டம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை, அதாவது மகாசக்தியை மைனஸில் விழும் பொழுது அப்போ என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் இது. மிக மிக ஒரு சீக்கிரட்டாக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது 3 பொருட்களுமே மகா ரகசிய கொள்கையாக அந்த காலத்தில் பயன்பட்டிருக்கு. அப்போ உடல் சுத்தம், குடல் சுத்தம் பண்ணிட்டு நம்ம இந்த செய்யும் பொழுது மகா ரகசியம் வெளிப்படும். அதுதான் சக்தி பீடம், ஞான பீடம், அருள் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்தில் அருள் வாக்கு போகும்போது எல்லாம் கையில் நல்லா தேய்ச்சிட்டு உட்காந்துருப்போம், நல்லா மஞ்சள்லாம் பூசிட்டு உட்காந்துருப்போம்னு நினச்சிருப்பாங்க. சுத்தமான ஒரு கை நம்மளுடைய ஹேண்ட் சக்கரா, இங்கே மெயின். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் சக்கரா. ஸோ நம்மளுடைய துரியம், இந்த எல்லாமே அந்த அடைப்புகள் திறவுகோலாக மாறிவிட்டால், திறந்த ஒரு அண்டவெளி ரகசியமாக மாறிவிட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ நடக்க தொடங்கிவிடும்.
இதான் சயின்டிஃபிக்கல் லாஜிக். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு ஆரா என்ற மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வெளிப்பட தொடங்கும் பொழுது, உங்களுடைய எண்ண ஆற்றலை அதை பதிவைக்கும் பொழுது அங்கே எல்லா காரியங்களும் இனிதாக பாசிட்டிவ். கஷ்டங்கிறது போயிட்டே இருக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஏன் மைனஸில் உள்ளது? உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்ய மாட்டாங்க, ஃப்ரெண்ட் எதிரியாவாங்க, எவ்வளோ பெரிய க்ளோஸ் ரிலேஷன் கட் ஆகும். காரணம் மைனஸில் இருக்கும் போது அவங்க எதுவும் காதில் ஏந்த மாட்டாங்க. ஆனால் நம்மளை பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நம்ம சொல்கிறத காதில் ஏங்கினாங்கன்னா அவங்க சொல்லணும், அவங்க ஹெல்ப் பண்ணணும், அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே அப்போ தான் உருவாகும். இல்லைன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்கள விரோதியாக ஏன் பார்க்கணும்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன் சண்டை போடுறோன்னு தெரியாது, ஏன் அவங்க விட்டு விலகணும்னு தெரியாது. காரணமே இல்லாமல் நம்மளை விட்டு அவங்க விலகி போயிருப்பாங்க, காரணமே இல்லாமல் பணம் விலகி போயிருக்கும். ஆக எல்லாமே மைனஸ் மோடில் இருந்துச்சுன்னா இது எல்லாம் நடக்கும். ஏன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆக்கணும்னா, இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, திடீர்னு வந்து டக்குன்னு ஒரு பணத்தை கொடுத்துட்டான்ப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் வந்து ஜஸ்ட் யோசிச்சு தான் வச்சுருந்தேன், அந்த ப்ராஜெக்ட் என் கைக்கு வந்துருச்சுப்பா, இந்த வேலையை எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன், என்ன ஆச்சரியம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எண்ண அலைகளை கொடுக்கறது தான் இந்த பரிகாரம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.